சூரசம்ஹாரத்துக்கு நான் வருஷம் வந்துட்டு இருக்கேன். ஒரு 20 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். நல்லா வருடத்தில் நல்ல சிறப்பாக நடந்துட்டு நல்ல கூட்டமாகவும் இருக்குது. ஆடும்பரிவேல் அணிசேவன பாடும் பணியே பணியா நல்வாய் தேடும் கயமா முகனைச்சரிவில் சாடும் தனியானை சகோதரனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விதியாய் குருவாய் உருவாய் அருள்வாய் கோனே. ஆணவத்தின் வெளிப்பாடான சூரபதுமன் ஆடி அடங்கி முருகப்பெருமான் முன் வந்து நின்றபோது தன்னுடைய அனைத்து விதமான செய்கைகளையும் இவன் அடக்கி விடுகிறானே என்று அவன் ஒருவனே பல வடிவங்களில் வருகிறான். இந்திரனாக, சந்திரனாக, வாயுவாக, வருணனாக, குபேரனாக அத்தனையும் முருகப்பெருமான் அழித்து விட்டார். கடைசியிலே அவன் இரும்பு எஃகு மாமரமாக மாறினான். அவன் அசைவதனால் அண்டங்கள் அசைகின்றது, உலகங்கள் நடுங்குகின்றது, தேவர்கள் அஞ்சி நடுங்கினார்கள். அந்த தேவர்களை காப்பாற்றும் பொருட்டு முருகப்பெருமான் அஞ்சாதீர்கள் தேவர்களே நான் இருக்கிறேன் என்று அபயம் தந்தருளினார். திடீரென்ற அந்த கணப்பொழுதிலே சூரன் அனைத்தையும் இருளாக மாற்றிவிட்டான். அந்த இருளிலே தேவர்களை அழித்து விடலாம் என்கின்ற எண்ணத்திலே தேவர்கள் மீது அவன் பாய்ந்த போது அப்பாவி தேவர்கள் முருகா ஓலம், முருகா ஓலம், முருகா எங்களை காப்பாற்றி அருள வேண்டும் என்று கேட்டபோது முருகப்பெருமான் அந்த இருளின் மீது ஞான ஒளி வெள்ளமாகிய வேலாயுதத்தை ஏவினார். அந்த வேல் சென்று மாமரத்தை இரு கூறாக பிளந்தது. ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் மாறி முருகப்பெருமானுக்கு வாகனமாகவும் கொடியாகவும் மாறியது. அதன் வெளிப்பாட்டை தான் இன்றைக்கும் நாம் இந்த சூரசம்ஹார நிகழ்வாக கண்டு வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு நேரம் இந்த ஆணவம் ஆட்டம் பிடிக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். மனித உயிர்கள் ஒவ்வொன்றும் ஓய்வு பெற வேண்டும் என்பதுதான் இறைவனுக்கு எண்ணம். தான் பெற்ற குழந்தைகள் எல்லா குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு தாயின் எண்ணம். இறைவன் நமக்கு தாயானவன், இறைவன் நமக்கு தந்தையும் ஆனவன், இறைவன் நமக்கு குருவும் ஆனவன். எல்லாமாய் இருக்கின்ற முருகப்பெருமான் நம் அனைவரின் உள்ளத்தில் இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயையை அழித்து சூராதி அவுணர்களை வீழ்த்தியது போல் நம்முடைய பகையையும் நீக்கி அகப்பகை புறப்பகை என்று சொல்லக்கூடிய அனைத்து பகைகளையும் நீக்குவார். ஆர்ப்பரிக்கின்ற கடல் வெள்ளம் சிறிதென தோன்றும் அளவுக்கு மனித வெள்ளம் இங்கு வந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் முருகனிடம் பெற்ற கருணையின், அவனுக்கு காட்ட வேண்டிய நன்றியின் வெளிப்பாடு. நன்றி கொன்றவன் உய்வு பெற மாட்டான் என்பதை சொல்லும் சரித்தமே கந்தபுராண சரிதமாகும். நன்றி மறத்தல், நன்றி கொல்லுதல் என்கின்ற பாவங்களை செய்யக்கூடாது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிற புராணம் கந்தபுராணம். சூரன் முருகனை எதிர்த்து நிற்கின்றார். ஒளி வெள்ளமான முருகப்பெருமானுடைய வேல் புறப்பட தயாராகி கொண்டிருக்கின்றது. என்றைக்கும் ஞானத்தை வழங்கக்கூடிய அந்த வேல் நம் எல்லோருக்கும் எல்லா விதமான நலன்களையும் சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வையும் தந்தருள வேண்டுமாய் நாம் கந்தக்கடவுளினுடைய கழலடியை பணிகின்ற நேரம். இந்த நேரத்திற்குத்தான் நாம் காத்து கொண்டிருந்தோம். 6 நாட்களின் தவம் நிறைவேறுகின்ற நேரம். எல்லோருடைய பிரார்த்தனையும் ஒருமித்த கருத்தோடு முருகனின் திருவடியில் வையுங்கள். முருகப்பெருமான் நம் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் அருள இதோ சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். முருகனிடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற ஆயுதங்களுக்கு வேண்டுமானால் அவன் பதில் சொல்லலாம். ஆனால் சக்தி வேலாயுதத்திற்கு அவனால் பதில் சொல்ல இயலாது என்பதனால் தான் முருகப்பெருமான் அந்த வெற்றி வேலை, சக்தி வேலை சூரனுக்கு என்று தயார் செய்து சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக கடற்கரையிலே பக்த வெள்ளத்திலே நீந்தி அந்த தேவர்களை காத்தது போல் இன்று நம்மையும் காப்பாற்றுவதற்காக இதோ முருகப்பெருமான் இந்த ஆண்டு சூர சம்ஹாரத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட முருகன்! அந்த முருகப்பெருமானுடைய கருணையை பெறுவதற்கு அவர் முன்பு நிற்பதற்கே நாம் பெரும் தவம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாத சூரன், அந்த சூரனை வீழ்த்தி முருகப்பெருமான் நமக்கு இன்றளவும் பாடத்தை புகட்டி நாமும் அவன் கழலடியை ஆணவமற்று பணிந்தோம் என்றால்தான் வாழ்க்கையில் நாமும் உயர்வு பெறலாம் என்பதை நமக்கு காட்டும் செயல். இதோ முருகனிடத்திலே இருந்து அந்த வேலானது புறப்படுகின்றது. வெற்றிவேல்
வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல் நச்சிவேல் வெற்றிவேல் 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 வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் சக்திவேல் சக்திவேல் ஞானவேல் சக்திவேல் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு கந்தசஷ்டி பிரியனுக்கு முருகப்பெருமான் இதோ சூரனை வீழ்த்தி நம் எல்லோருக்கும் ஆணவத்தை அழித்து ஞானத்தை நிலைநிறுத்திய கடவுளாக அவனை சேவலும் மயிலுமாக்கி காட்சி தருகின்ற அற்புதமான நேரம் இதோ சூரன் தலை வீழ்ந்தது, ஆணவம் அழிந்தது. நம் அனைவருக்கும் முருகப்பெருமான் இந்த கந்த சஷ்டியினுடைய நாயகனாக காட்சி தருகின்றார். வெற்றிவேல் முருகனுக்கு